சூரா அன்-நூர். பொருள் பேரொளி. மதீனாவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 24, வசனங்கள் 64. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இது ஓர் அத்தியாயம். இதனை நாம் இறக்கி வைத்தோம். இதிலுள்ள சட்டங்களை உங்கள் மீது நாமே விதியாக்கினோம். இன்னும் இதனை கொண்டு நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இதில் தெளிவான வசனங்களை நாம் இறக்கி வைத்தோம். திருமணமாகாத விபச்சாரி, விபச்சாரகன் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் மார்க்கத்தில் விதிக்கப்பட்ட சட்டத்தை அமுல் செய்வதில் அவ்விருவருக்காக உங்களை இரக்கம் பிடித்துவிட வேண்டாம். இன்னும் அவ்விருவரின் வேதனையை விசுவாசிகளில் ஒரு சாரார் நேரில் பிரசன்னமாகி பார்க்கவும். விபச்சாரகன் விபச்சாரியை அல்லது இணை வைப்பவளையை தவிர மற்றவளையும் மணந்து கொள்ள மாட்டான். அவ்வாறே விபச்சாரி அவளை விபச்சாரகனோ அல்லது இணை வைப்பவனோ தவிர மற்றவரும் மணந்து கொள்ள மாட்டான். மேலும் இத்தகையோரை திருமணம் செய்வது விசுவாசிகளுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பத்தினி பெண்களை அவதூறு கூறி அதன் பிறகு அதற்குரிய 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையே, அத்தகையோர் அப்போது அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். மேலும் அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னும் அத்தகையோர் பாவிகளாவர். இதற்கு பின்னர் தங்கள் குற்றங்களிலிருந்து விலகி பச்சாதாபப்பட்டு தங்கள் நிலைகளை சீர்திருத்திக் கொண்டவர்கள் தவிர இத்தகையோரை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், பெருங்கிருபை செய்பவன். இன்னும் தங்கள் மனைவியரை விபச்சார குற்றம் சாட்டி அவதூறு கூறி இன்னும் தங்களை அன்றி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் இருக்கவில்லையே, அத்தகையோர் அப்போது அவதூறு கூறிய அவர்களில் ஒருவரின் சாட்சியானது நிச்சயமாக தான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்று அல்லாஹுவை கொண்டு 4 முறை சத்தியம் செய்து சாட்சி கூறுவதாகும். இன்னும் 5வது முறையாக இவ்விஷயத்தில் தான் பொய் சொல்பவர்களில் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுவுடைய சாபம் தன் மீது உண்டாவதாக என்றும் அவன் கூற வேண்டும். மேலும் அவனுடைய மனைவி தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறை மறுத்து நிச்சயமாக அவன் பொய்யர்களில் உள்ளவன் என்று அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்து 4 முறை அவள் சாட்சி கூறுவது அவளை விட்டும் விபச்சார குற்றத்திற்கான தண்டனையை நீக்கிவிடும். இன்னும் 5வது முறையாக அவன் இவ்விஷயத்தில் உண்மையாளர்களில் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக தன் மீது அல்லாஹுவின் கோபம் உண்டாவதாக என்றும் அவள் கூறுவாள். அல்லாஹுவுடைய பேரருளும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருப்பின் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கும். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் மிகுதியாக தௌபாக்களை ஏற்று பாவ மன்னிப்பளிப்பவன், தீர்க்கமான அறிவுடையவன். நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி பொய்யாக அவதூறை கொண்டு வந்தார்களே, அத்தகையவர்கள் உங்களில் உள்ள ஒரு கூட்டத்தினரே. அதை உங்களுக்கு தீமையாக நீங்கள் எண்ண வேண்டாம். மாறாக அது உங்களுக்கு நன்மையாகும். அவர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் பாவத்தால் எதை அவர் சம்பாதித்தாரோ அது அவருக்கு உண்டு. இன்னும் இந்த அவதூறை உருவாக்கிய விஷயத்தில் அவர்களில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டானே, அத்தகையவன் அவனுக்கு மகத்தான வேதனை உண்டு. நீங்கள் இதை கேள்வியுற்ற சமயத்தில் விசுவாசம் கொண்ட ஆண்களும்
விசுவாசம் கொண்ட பெண்களும் தங்கள் கூட்டத்தினர்களைப் பற்றி நன்மையானதையே எண்ணி இது தெளிவான அவதூறுதான் என்றும் கூறியிருக்க வேண்டாமா? இதன் மீது 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? இதற்குரிய சாட்சிகளை அவர்கள் கொண்டு வராத பொழுது அத்தகையோர் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொய்யர்கள். இன்னும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பேரருளும் அவனின் பெருங்கிருபையும் இம்மையிலும் மறுமையிலும் இல்லாதிருந்தால் எதில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்களோ அதன் காரணமாக அதில் மகத்தான வேதனை நிச்சயமாக உங்களை தொட்டிருக்கும். இதனை நீங்கள் சிலரிடமிருந்து சிலர் உங்கள் நாவுகளால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எது பற்றிய அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை உங்கள் வாய்களால் கூறிக்கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு வேதனை ஏற்பட்டிருக்கும். இதனை நீங்கள் இலேசாகவும் எண்ணிவிட்டீர்கள். இதுவோ அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தானதாகும். நீங்கள் இதனை கேள்விப்பட்ட போது இதனை நாம் பேசுவது நமக்கு தகுதியில்லை. அல்லாஹுவே, நீயே மிக பரிசுத்தமானவன், இது மகத்தான பெரும் அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டாமா? நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் இது போன்றதின் பால் ஒரு போதும் நீங்கள் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கி கூறுகிறான். மேலும் அல்லாஹ் யாவையும் நன்கறிந்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். இதற்கு பின்னரும் விசுவாசம் கொண்டோருக்கிடையில் இவ்வாறான மானக்கேடான விஷயம் பரவ வேண்டுமென விரும்புகிறார்களே, நிச்சயமாக அத்தகையோர் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. அதனால் ஏற்படும் தீங்குகளை அல்லாஹுவே நன்கறிவான், நீங்களோ அறிய மாட்டீர்கள். இன்னும் உங்கள் மீது அல்லாஹுவுடைய பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருந்தால் உங்களை வேதனை பிடித்திருக்கும். நிச்சயமாக அல்லாஹுவோ மிக்க இரக்கமுடையவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். எவன் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை மானக்கேடானதை கொண்டும் வெறுக்கப்பட்டதை கொண்டும் நிச்சயமாக ஷைத்தானாகிய அவன் ஏவுவான். இன்னும் உங்கள் மீது அல்லாஹுவுடைய பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருப்பின் உங்களில் ஒருவருமே ஒருபோதும் பரிசுத்தமாக முடியாது. எனினும் அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குகிறான். மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவன், நன்கறிகிறவன். உங்களிலுள்ள செல்வ வளம் பெற்றோரும் மற்றவருக்கு உதவ வசதி உடையோரும் தங்கள் பந்துக்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹுவுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எப்பொருளையும் அவர்கள் கொடுக்காமலிருக்க சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விடவும் பழைய வருத்தத்தை பொருட்படுத்தாது விட்டுவிடவும். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பளிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். நிச்சயமாக கற்புள்ள அப்பாவிகளான விசுவாசிகளான பெண்களை அவதூறு கூறுகிறார்களே, அத்தகையோர் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவினால் அவர்கள் சபிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும் நாளில் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அந்நாளில் அவர்களுக்குரிய செயல்களுக்கு உண்மையான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அவனே கணக்குகளை நீதமாக வைத்து அவற்றை வெளியாக்கிவிடக்கூடிய உண்மையாளன் என்பதை அவர்கள் அறிந்தும் கொள்வார்கள். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், இன்னும் பரிசுத்தமான பெண்கள்
பரிசுத்தமான ஆண்களுக்கும் பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கும் தகுதியானவர்கள். அத்தகையவர்கள் இவர்கள் கூறுவதை விட்டும் நீக்கம் செய்யப்பட்ட பரிசுத்தமானவர்கள். இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. விசுவாசம் கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் நீங்கள் நுழைய அவசியம் ஏற்பட்டால் அவ்வீடுகளில் உள்ளவர்களிடம் நீங்கள் 3 முறை அனுமதி கோரி அவ்வீடுகளில் உள்ளோருக்கு சலாம் கூறாதவரை அவற்றில் நுழையாதீர்கள். இவ்வாறு நடந்து கொள்வதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். நீங்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு இது உங்களுக்கு கூறப்படுகிறது. அவற்றில் எவரையுமே நீங்கள் காணவில்லை என்றால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரையில் அவற்றில் நுழையாதீர்கள். மேலும் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அவற்றில் உள்ளோரிடமிருந்து உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் திரும்பி விடுங்கள். அதுவே உங்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். இன்னும் நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கறிகிறவன். விசுவாசிகளே, எவராலும் குடியிருக்கப்படாத வீடுகளில் அவற்றில் உங்களுடைய பொருட்கள் இருந்து அதற்காக நீங்கள் அவற்றில் நுழைவது உங்கள் மீது குற்றமாகாது. மேலும் அல்லாஹ் நீங்கள் வெளியாக்குவதையும் மறைத்துக் கொள்வதையும் அறிவான். நபியே, விசுவாசிகளுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளவும் தங்கள் மர்மஸ்தானங்களையும் பேணி காத்துக் கொள்ளவும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கு உணர்பவன். மேலும் நபியே, விசுவாசிகளான பெண்களுக்கு நீர் கூறுவீராக, தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளவும் தங்கள் மர்மஸ்தானங்களையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளவும் அதினின்று வெளியில் தெரியக்கூடியவைகளை தவிர தங்கள் அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். தங்கள் முந்தானைகளை தம் மேல் சட்டைகளின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் தம் அலங்காரத்தை தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர் அல்லது தம் கணவர்களின் தந்தையர் அல்லது தம் குமாரர்கள் அல்லது தம் கணவர்களின் குமாரர்கள் அல்லது தங்கள் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் குமாரர்கள் அல்லது தம் சகோதரிகளின் குமாரர்கள் அல்லது தங்களுடைய பெண்கள் அல்லது தங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்லது ஆண்களில் பெண்களின் மீது விருப்பமற்ற பணியாளர்கள் அல்லது பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறு பிராயத்தையுடைய சிறார்கள் ஆகியவர்களை தவிர மற்றவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். அன்றியும் தம் அலங்காரத்திலிருந்து தாம் மறைத்திருப்பதை அறியப்படுவதற்காக தங்களுடைய கால்களை பூமியில் அடிக்க வேண்டாம். விசுவாசிகளே, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவின் பக்கம் பாவ மன்னிப்பை கோரி தௌபா செய்யுங்கள். உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவருக்கும் உங்களுடைய ஆண் அடிமைகள் இன்னும் அடிமை பெண்களிலிருந்து நல்லொழுக்கமுள்ளவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான். மேலும் நல்குவதில் அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். திருமணத்தை செய்ய வசதிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அல்லாஹ் தன் பேரருளால் அவர்களை சீமான்களாக்கி வைக்கும் வரை பத்தினித்தனமாக இருந்து கொள்ளவும், உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிலிருந்து தன்னை விடுவிப்பதற்குரிய உரிமை பத்திரத்தை எழுதுமாறு தேடுகிறார்களே, அத்தகையோர் அவர்களில் நன்மையை நீங்கள் அறிந்தால் உரிமை பத்திரத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்து விடுங்கள். விசுவாசிகளே, இன்னும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருளிலிருந்து நீங்கள் அவர்களுக்கும் கொடுங்கள். இன்னும் உங்கள் அடிமை பெண்களை பத்தினித்தனத்தை அவர்கள் நாடுவார்களானால் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய
ஓர் அற்ப பொருளை நீங்கள் அடைவதற்காக விபச்சாரத்திற்கு அதை செய்யுமாறு நிர்பந்திக்காதீர்கள். அவர்களை எவரேனும் நிர்பந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட பின் அவர்களை மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். இன்னும் தெளிவுபடுத்தும் வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்றுள்ளோர்களிலிருந்து உதாரணத்தையும் பயபக்தியுடையோருக்கு நல்லுபதேசத்தையும் இதில் உங்கள் பால் நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் பிரகாசமாக இருக்கிறான். அவனுடைய பிரகாசத்திற்கு உதாரணம் அதில் விளக்கு இருக்கும் ஒரு மாடம் போன்றதாகும். அவ்விளக்கு கண்ணாடியினுள் இருக்கிறது. நிச்சயமாக அக்கண்ணாடி பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திரத்தை போன்றதாகும். அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது. மேல் திசையைச் சேர்ந்ததும் அன்று. அதன் எண்ணெய் அதை நெருப்பு தொடாவிடினும் பிரகாசிக்கவே முற்படும். இவை யாவும் இணைந்து ஒளிக்கு மேல் ஒளியாகும். அல்லாஹ் தான் நாடியவர்களை தன் பிரகாசத்தின் பால் செலுத்துகிறான். மேலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கறிந்தவன். அல்லாஹுவின் இல்லங்களான அவ்வீடுகளில் வணக்க வழிபாடுகளின் மூலம் அவை உயர்த்தப்படவும் அவற்றில் அவனது பெயர் கூறப்பட வேண்டுமெனவும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவனை நல்லடியார்கள் துதி செய்வர். அவ்வாறு துதி செய்யும் ஆடவர்கள் அவர்களை வாணிபமோ கொடுப்பினையின் மூலம் விற்பனையோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் பராமுகமாக்கி வீணாக்கி விடாது. இன்னும் ஒரு நாளை அவர்கள் பயந்து கொண்டிருப்பர். அதில் அந்நாளில் இதயங்களும் பார்வைகளும் திடுக்கிட்டு தடுமாற்றம் அடைந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு மிக அழகானதை அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியாக கொடுப்பதற்காகவும் தன் பேரருளிலிருந்து அவர்களுக்கு அதிகமாக்கவும் இவ்வாறு தொழுது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து வருவார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றியே கொடுப்பான். இன்னும் நிராகரித்து விட்டார்களே அவர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தோற்றமளிக்கும் காணல் நீரை போலாகும். தாகித்தவன் அதை தண்ணீர் என எண்ணிக்கொள்கிறான். எதுவரையெனில் முடிவாக அவன் அதனிடத்தில் வந்தடைந்தால் அதை அவன் ஒரு பொருளாக பெற்றுக்கொள்ள மாட்டான். மறுமையில் இது காபிர்களின் நிலையாகும். அங்கு அதனிடத்தில் தனக்கெதிரில் அல்லாஹுவை காண்கிறான். அப்போது அவனுடைய கணக்கை அவனுக்கு அல்லாஹ் நிறைவு செய்து விடுகிறான். இன்னும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன். அல்லது அவர்களுடைய செயல்களுக்கு உதாரணம் ஆழ்கடலிலுள்ள இருள்களை போன்றதாகும். அதனை ஒரு அலை மூடிக்கொள்கிறது. அதற்கு மேல் மற்றோர் அலை, அதற்கு மேல் மேகம், இவ்வாறு பல இருள்கள் அதில் சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன. இருள்களால் சூழப்பட்ட நிலையில் பார்ப்பவன் தன் கையை வெளியாக்கி நீட்டினால் அதனை அவனால் பார்க்க முடியாது. இன்னும் எவருக்கு அல்லாஹ் ஒளியை ஆக்கவில்லையோ அவருக்கு எங்கும் ஒளி இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவனை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகளும் தங்கள் இறக்கைகளை விரித்து பறந்த வண்ணமாக பறவைகளும் துதி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நபியே நீர் காணவில்லையா? இவற்றில் ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும் அவனை துதி செய்யும் முறையையும் திட்டமாக அறிந்திருக்கின்றன. மேலும் அல்லாஹ் அவைகள் செய்பவற்றை நன்கறிகிறவன். அல்லாஹுவுக்கே வானங்கள் பூமியின் ஆட்சி உரியது. அல்லாஹுவிடமே மீளுதல் உள்ளது. நபியே நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹுதான் பல பாகங்களிலிருந்து மேகங்களை மெதுவாக இழுத்து பின்னர் அவைகளை ஒன்றாக சேர்த்து அதன் பின்
ஒன்றின் மேல் ஒன்றாக இணையச் செய்கிறான். பின்னர் அம்மேகங்களான அவற்றிற்கு மத்தியிலிருந்து மழை வெளிப்படுவதை நீர் காண்கிறீர். அவனே வானத்திலுள்ள மலைகளிலிருந்து ஆலங்கட்டியையும் இறக்கி வைக்கிறான். அதனை கொண்டு அவன் நாடியவர்களை பிடிக்கச் செய்கிறான். இன்னும் அவன் நாடியவர்களை விட்டு அதனை திருப்பி விடுகிறான். அதன் மின்னலின் ஒளி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. இரவையும் பகலையும் அல்லாஹுவே திருப்பி திருப்பி மாற்றிக்கொண்டு இருக்கிறான். பார்வைகள் உடையோருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை உண்டு. அல்லாஹ் பூமியின் மீது ஊர்ந்து திரியும் ஒவ்வொரு உயிர் பிராணியையும் நீரிலிருந்து அவன் படைத்திருக்கின்றான். அவைகளில் தன் வயிற்றின் மீது நடப்பவையும் உண்டு. அவைகளில் இரு கால்களால் நடப்பவையும் உண்டு. இன்னும் அவைகளில் 4 கால்களால் நடப்பவைகளும் உண்டு. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றலுடையவன். மனிதர்களே, தெளிவாக்கி வைக்கக்கூடிய வசனங்களையே நிச்சயமாக நாம் இதில் இறக்கி இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் தான் நாடிய நல்லவர்களை நேரான வழியின் பால் செலுத்துகிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அவர்களின் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்றும் நபியே இந்த முனாஃபிக்குகள் கூறுகின்றனர். பின்னர் அவர்களில் ஒரு பிரிவினர் அதற்கு பிறகு புறக்கணித்து விடுகின்றனர். ஆகவே இவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்லர். மேலும் தங்களுக்கிடையில் ஏற்பட்டவற்றில் அல்லாஹுவின் தூதராகிய அவர் தீர்ப்பளிக்க அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்பட்டால் அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர் புறக்கணிக்க கூடியவர்களாக இருக்கின்றனர். மேலும் உண்மை அவர்கள் பக்கம் இருக்குமானால் கீழ்ப்படிந்தவர்களாக விரைந்து அவரிடம் வருகிறார்கள். அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றதா, அல்லது அவரை பற்றி இவர்கள் சந்தேகிக்கின்றனரா, அல்லது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்கள் என்று பயப்படுகின்றனரா? அல்ல, இவர்கள்தாம் தமக்கு தாமே அநியாயக்காரர்கள். விசுவாசிகளின் கூற்றாக இருப்பதெல்லாம் அவர்களுக்கிடையே அல்லாஹுவுடைய தூதராகிய அவர் தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் வருமாறு அவர்கள் அழைக்கப்பட்டால் நாங்கள் செவியுற்றோம், இன்னும் கீழ்ப்படிந்தோம் என்று அவர்கள் கூறுவதுதான். இன்னும் அவர்கள்தாம் வெற்றியாளர்கள். இன்னும் எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து இன்னும் அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்தும் கொள்கிறாரோ அத்தகையோர் அவர்கள்தாம் வெற்றி பெற்றவர்கள். நபியே, நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டால் நிச்சயமாக அவர்கள் போர் செய்ய புறப்பட்டு விடுவதாக அல்லாஹுவின் மீது அவர்கள் உறுதியான சத்தியம் செய்து கூறுகின்றார்கள். சத்தியம் செய்யாதீர்கள் என்று நீர் கூறுவீராக. உங்களுடைய கீழ்ப்படிதல் நயவஞ்சகமானதென அறியப்பட்டதுதான். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வவற்றை நன்கு உணர்பவன். நபியை நீர் கூறுவீராக, அல்லாஹுவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் புறக்கணித்தாலோ அவர் மீதுள்ளதெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட தூதை உங்களுக்கு எடுத்துரைப்பதுதான். உங்கள் மீதுள்ளதெல்லாம் நீங்கள் சுமத்தப்பட்டவாறு கீழ்ப்படிவதுதான். மேலும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நேர் வழியை அடைந்து விடுவீர்கள். நம் தூதை தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேறொன்றும் நம் தூதர் மீது கடமையில்லை. மனிதர்களே, உங்களில் விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கிறார்களே, அத்தகையவர்களுக்கு அவர்களுக்கு முன்னர் சென்றவர்களை அதிபதிகளாக்கிய பிரகாரமே இவர்களையும் நிச்சயமாக பூமிக்கு அதிபதிகளாக்கி வைப்பதாகவும் அவன் அவர்களுக்கு பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக உறுதிப்படுத்தி வைப்பதாகவும்
அவர்களுடைய பயத்திற்கு பிறகு அமைதியை கொண்டு நிச்சயமாக மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவர்கள் எனக்கு யாதொன்றையும் இணையாக்காது என்னையே வணங்குவார்கள். இதன் பின்னர் உங்களில் எவர் நிராகரிப்பவராகிவிட்டாரோ நிச்சயமாக அவர்கள்தாம் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்காத பாவிகள். இன்னும் விசுவாசிகளே, தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள், மேலும் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். அவற்றின் மூலம் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். நபியே, நிராகரிப்போர் பூமியில் தப்பித்துக் கொண்டு விடுவார்கள் என நிச்சயமாக நீர் எண்ண வேண்டாம். மறுமையில் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். திட்டமாக திரும்பிச் செல்லும் இடத்தில் அது மிகவும் கெட்டது. விசுவாசம் கொண்டோரே, உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களும் அடிமைகளும் உங்களில் பிராயமடையாத சிறுவர்களும் நீங்கள் வீட்டினுள் இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களிடம் வருவதாயின் 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கோர வேண்டும். அந்நேரங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரும், உச்சி பொழுதில் உங்களுடைய மிச்சமான ஆடைகளை களைந்து வைத்திருக்கும் நேரத்திலும், இஷா தொழுகைக்கு பின்னரும். இவை உங்களுக்கு மறைவுடைய 3 நேரங்களாகும். இவற்றுக்கு பின் வருவது உங்கள் மீதோ அவர்கள் மீதோ குற்றமில்லை. காரணம், இவர்கள் அடிக்கடி உங்களிடம் சுற்றி வருபவர்கள். உங்களில் சிலரிடம் திரும்ப திரும்ப வருபவர்களாகவும் இருக்கிறீர்கள். இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு விளக்குகிறான். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். இன்னும் உங்களிலுள்ள சிறுவர்கள் பிராயமடைந்து விட்டால் அவர்களுக்கு முன்னுள்ள மூத்தவர்கள் அனுமதி கேட்டது போன்று அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறே அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். பெண்களில் திருமண விருப்பமற்ற மாதவிலக்கு நின்று குழந்தைகள் பெறும் நிலையை தாண்டிவிட்ட முதியவர்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்தாதவர்களாக தங்கள் மேல் ஆடைகளை களைந்து விட்டிருப்பதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இதனையும் தவிர்த்து அவர்கள் பேணிக் கொள்வது அவர்களுக்கு மிக்க நன்று. அல்லாஹுவோ யாவற்றையும் கேட்கிறவன், நன்கறிகிறவன். விசுவாசிகளே, உங்களுடன் சேர்ந்து உண்ணுவதில் குருடர் மீதும் குற்றமில்லை, முடவர் மீதும் குற்றமில்லை, நோயாளியின் மீதும் குற்றமில்லை. நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தைகள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாய்மார்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையுடைய சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையுடைய சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயுடைய சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயுடைய சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது எந்த வீட்டின் சாவிகளை நீங்கள் உடைமையாக்கிக் கொண்டீர்களோ அவற்றிலோ அல்லது உங்கள் தோழர்களிடத்திலோ நீங்கள் உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் பலர் ஒன்று சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. ஆகவே நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் அல்லாஹுவிடமிருந்துள்ள பரிசுத்தமான பாக்கியமுள்ள காணிக்கையாக உங்களின் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான். உண்மையான விசுவாசிகள் எல்லாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டார்களே, அத்தகையோர்தாம். மேலும் அவர்கள் யாதொரு பொது விஷயத்தை பற்றி ஆலோசனை செய்ய அவனுடைய தூதருடன் இருந்தால் அவரிடம் அனுமதி பெறும் வரை கூட்டத்திலிருந்து அவர்கள் போக மாட்டார்கள். நிச்சயமாக உம்மிடம் அனுமதி கோருகின்றனரே, அத்தகையோர் அவர்கள்தாம்
அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய காரியத்தின் சிலவற்றுக்காக உம்மிடம் அனுமதி கோரினால் அவர்களில் நீர் நாடுபவர்களுக்கு அனுமதி கொடுப்பீராக. அவர்களுக்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பும் கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக்க கிருபையுடையவன். உங்களுக்கு மத்தியில் சிலர் சிலரை பெயர் கூறி அழைப்பது போன்று அல்லாஹுவின் தூதரின் அழைப்பை முஹம்மதே என்று கூறி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக உங்களில் கூட்டத்திலிருந்து மறைவாக நழுவி விடுகிறார்களே, அத்தகையவர்களை அல்லாஹ் அறிவான். ஆகவே நம் தூதராகிய அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களே, அத்தகையவர்கள் உலகில் தங்களுக்கு யாதொரு துன்பம் பிடித்து விடுவதையோ அல்லது துன்புறுத்தும் வேதனை பிடித்து விடுவதையோ பயந்து கொண்டிருக்கவும். நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அல்லாஹுவுக்கே உரியன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என் நிலையில் இருக்கிறீர்களோ அதை அவன் திட்டமாக அறிவான். இன்னும் அவன் பக்கமே அவர்கள் மீட்டப்படும். அந்நாளில் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் பற்றியும் நன்கறிந்தவன்.